வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்கிருப்பது 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாத மீனராசி பலன். இந்த ஆடி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை முதல் ஆவணி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை வரை உள்ள ஆகஸ்ட் மாத மீனராசி பலன்கள் பற்றி விரிவாக பார்ப்போம். இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை அன்று தமிழ் மாதமான ஆவணி மாதம் பிறக்கிறது. இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. ஆகஸ்ட் 2024 மீனராசி பலன். பொதுவாக மீனராசி மக்கள் இந்த மாதம் முழுவதும் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் தங்களின் 12ஆம் வீட்டிற்கு பிற்போக்கு நிலையில் அவர் பயணம் செய்கிறார். இதனால் மீனராசி மக்கள் தங்கள் உடல்நலம் மற்றும் தாங்கள் செய்யும் செலவுகளில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். இந்த இரண்டு பகுதிகளிலும் நீங்கள் அலட்சியமாக இருந்தால் உங்களுக்கு கவலையை கொண்டு வந்து சேர்க்கும் என்பது மட்டுமல்லாமல், இந்த மாதம் முழுவதும் ராசியில் ராகு பகவான் இருப்பதால் மீனராசி மக்கள் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படி எச்சரிக்கையுடன் இருந்தால் தாங்கள் கவலையற்றவர்களாகவும் நல்ல சுபாவத்தால் பல்வேறு பிரச்சனை நீங்களே தீர்த்து கொள்ளவும் உங்களால் முடியும். தேவையற்ற செலவுகள் மற்றும் உங்களின் தவறான உணவு பழக்கங்களை நீங்கள் மாற்றி உங்களது ஆரோக்கியத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இல்லையென்றால் ஆரோக்கியம் கெடும். இதனால் ஒட்டுமொத்த நிதிநிலையை பாதிக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மீனராசி மக்கள் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும். மற்றும் பல காரணங்களுக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளை தாங்கள் இப்பொழுது நிராகரிக்க வேண்டும். பொருளாதார நிதி விஷயங்களில் நீங்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மற்றும் உங்களின் அதிபதி தேவகுரு வியாழனின் அருளால் வருமான நிலைகள் உயரும் தன்மையில் இருக்கிறது. தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் எச்சரிக்கையுடன் செயல்படவும் சக ஊழியர்களின் ஆதரவையும் நீங்கள் பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது. அதனால் அவை ஒட்டுமொத்த மன உறுதியை உங்களுக்கு அதிகரிக்க உதவி செய்வதோடு தங்கள் பணியிடத்தில் மொத்த சூழ்நிலையையும் மேம்படுத்தும். வியாபாரம் செய்பவர்கள் சில ஏற்றத்தாழ்வு சந்திக்க நேரிடும். மேலும் மீனராசி மக்களுடைய காதல் உறவுகளில் கசப்பும் சில நேரங்களில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாதம் தங்களின் 5ஆம் வீட்டில் சூரிய பகவான் இருப்பதால் ஈகோ மோதல்கள் ஏற்படுவதற்கு உண்டான சூழலும் இருக்கிறது. மற்றும் மாதத்தின் 2ஆம் பாதி மிகவும் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. மீனராசி திருமணமானவர்கள் தேவையில்லாத சந்தேகங்களை தவிர்க்க வேண்டும். குடும்பத்தில் மாணவர்களுக்கு ஏற்ற காலமாக இந்த மாதம் இருக்கும். மீனராசி மக்களின் கடின உழைப்பு இவர்களுக்கு வெற்றியை தரும். மேலும் முழு குடும்பத்திலும் மகிழ்ச்சியும் குதூகலமும் இருக்கும். இதனால் நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். மீனராசி மக்களுடைய தொழில் சார்ந்து பார்க்கும்போது தொழில் ரீதியாக இந்த மாதம் மிகவும் மிதமானதாகவும் சாதாரணமாகவும் இருக்கும். 10ஆம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் செவ்வாயுடன் 3ஆம் வீட்டில் பயணத்தில் இருப்பதால் வீரம் மற்றும் தைரியம் தங்களுக்கு மேம்படுவதை உறுதி செய்வார். இதன் காரணமாக மீனராசி மக்கள் தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் அங்குள்ள வேலைகளை சரியான நேரத்தில் மற்றும் சரியான முறையில் முடித்து நல்ல பெயரை எடுப்பீர்கள். மேலும் தங்கள் பணியிடத்தில் உள்ள சக ஊழியர்களிடமிருந்து சமமான நீங்கள் எதிர்பார்க்கும் ஆதரவை பெறுவீர்கள். சக ஊழியர்களின் சரியான ஆலோசனையும் ஆதரவும் மீனராசி மக்களிடையே நம்பிக்கையை வளர்க்கும் தொழில் மற்றும் ஒட்டுமொத்த வேலைத்திறனையும் அது அதிகரிக்க செய்யும். மேலும் இந்த மீனராசி மக்களின் வேலை நிலை மேம்படும். தேவகுரு வியாழன் சக ஊழியரிடையே நல்ல பெயரை உங்களுக்காக உறுதி செய்வார். சக ஊழியர்களின் மகிழ்ச்சி மற்றும் துக்கங்களை நீங்கள் அவர்களுக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை தருவீர்கள். அவர்களின் எண்ணங்களை உங்களால் புரிந்து கொள்வீர்கள்.
புரிந்து கொள்ள முடியும். மேலும் அவர்களுக்கு பொருத்தமான ஆலோசனைகளையும் உதவிகளையும் நீங்கள் வழங்குவீர்கள். இதன் காரணமாக சக ஊழியர்கள் உங்களுடன் இணைந்து இருந்து செயல்படுவதை உறுதி செய்வார்கள். 6ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் இந்த மாத தொடக்கத்தில் 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் உண்டாகும். மீனராசி மக்கள் தங்கள் வேலையை மாற்றுவதில் ஆர்வமாக இருந்தால், புதிய வாய்ப்புகளுக்கு முயற்சி செய்தால் இந்த காலகட்டத்தில் வெற்றிக்கான வாய்ப்புகள் மிகவும் முக்கியத்துவம் பெறும். அவை யாவும் உங்களுக்கு மனம் பிரகாரம் அமையும். மாதத்தின் 2ஆம் பாதியில் ஆகஸ்ட் 16 அன்று சூரியன் சிம்மத்தில் 6ஆம் இடத்தில் நுழைவார். மேலும் தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் ஒட்டுமொத்த நிலைமை மிகவும் தீவிரமடையும். மீனராசி மக்களின் ஆதிக்கம் உயரும். இந்த நேரத்தில் இவர்கள் தங்கள் எதிரிகளை வெல்வார்கள். உங்களுக்கு எதிரானவர்கள் அமைதியாக இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போவார்கள். இது உங்களின் ஒட்டுமொத்த மன அமைதியை பெற்று நலமாக வாழ்வீர்கள். மற்றும் தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் உங்களுடைய பணிக்கு சார்ந்த பாராட்டுகளும் வெற்றிக்கான வாய்ப்புகளும் பெருகும். வணிகர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் தங்களின் செயல்பாடுகள் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். மீனராசிக்கு ராகு பகவான் முதல் வீட்டில் இருப்பதால் மற்றும் கேது பகவான் மாதம் முழுவதும் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். இது தங்களின் வியாபாரத்தில் அல்லது தொழில் ஏற்றத்தாழ்வு ஏற்பட வாய்ப்புள்ளது. 7ஆம் வீட்டில் அதிபதியான புதன் மாதத்தின் முதல் பாதியில் 6ஆம் வீட்டில் அமர்வதால் ஒட்டுமொத்த வியாபார செலவுகளும் உயரும். இதனால் மீனராசி மக்கள் சில முக்கியமான மூலதன முதலீடுகளை செய்ய காத்திருப்பார்கள். இருப்பினும் ஆகஸ்ட் 22 முதல் புதன் பகவான் 5ஆம் வீட்டில் பிற்போக்கு நிலைக்கு செல்வார். இதனால் தடைப்பட்ட செயல்களை முடிக்கும் சூழல் உங்களுக்கு உருவாகும். நீங்கள் பழைய திட்டங்களை பற்றி சிறிது விவாதித்து அதை மீண்டும் தொடங்குவதற்கு முயற்சிக்கலாம். இதன் மூலம் வணிக வியாபாரிகளுக்கு லாப வாய்ப்புகள் அதிகரிக்கும் சூழல் இருக்கிறது. மீனராசி மக்களுடைய பொருளாதார நிதி சார்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாத தொடக்கத்திலிருந்து இறுதி வரை சனி பகவான் 12ஆம் வீட்டில் பிற்போக்கு நிலையில் இருக்கிறார். இதனால் செலவுகள் பெருமளவில் உயரும் மற்றும் சில செலவுகளை சந்திக்க வேண்டிய சூழலும் இருக்கும். இதனால் மீனராசி மக்கள் என்ன செய்வது செய்யக்கூடாது என்று கவலைப்படுவார்கள். இந்த நேரத்தில் சரியான சிந்தனையுடன் செயல்பட்டு வாழ்வை நீங்கள் வளம்பெற வைக்க வேண்டும். புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் 6ஆம் வீட்டில் அமர்ந்து 12ஆம் வீட்டில் பார்வையை வைக்கிறார்கள். இதுவும் ஒட்டுமொத்த செலவுகளை அதிகரிக்க செய்வார்கள். மேலும் இதுபோன்ற சிக்கலான சூழ்நிலை தவிர்க்க பொருத்தமான சிலவற்றை கண்டறிந்து செயல்படுத்த வேண்டும். முதல் வீட்டில் ராகு பகவான் தங்கியிருப்பது தனி மனிதனை கவனக்குறைவாகவும் மாற்ற சிந்தனை இல்லாத செலவுகள் இந்த மீனராசி மக்களை சிக்கலில் தள்ளும். இருப்பினும் தேவகுரு விழாவின் நிதி நிலைமையை பராமரிக்க 9ஆம் மற்றும் 11ஆம் வீட்டில் தனது முழு பார்வையை செலுத்தி கொண்டிருப்பார். இதனால் உங்களுக்கு ஒழுக்கமான ஒரு நிலையான வருமானத்தை அவர் வழங்குவார். ஆகஸ்ட் 16 அன்று சூரியன் 6ஆம் வீட்டிற்கு செல்கிறார். இதனால் மீனராசி மக்களுக்கு அரசாங்க தொழில் வெற்றியை ஏற்படுத்தும் சூழல் இருக்கிறது. மேலும் அதே நேரத்தில் பிற்போக்கு நிலையில் இருக்கும் புதன் தொடர்புடைய நிதி சாத்தியங்களை உருவாக்க 11ஆவது வீட்டை அவர் தீட்சையுடன் பார்க்கிறார். மீனராசி மக்கள் கிரக நிலைகளை மனதில் வைத்து கவனமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் செலவுகளை கட்டுப்படுத்தி வளமாக வாழ்வதற்குண்டான வழியை கண்டுபிடித்து செயல்பட வேண்டும். மீனராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் ஏற்றம் இறக்கமும் நிறைந்ததாக ஒரு சரிசமமான சூழலை நீங்கள் பெறுவீர்கள். இந்த மாத தொடக்கத்தில் புதனும் சுக்கிரனும் 6ஆம் வீட்டில் அமர்வதால் இந்த மாதம் முழுவதும் சனி 12ஆம் வீட்டிற்கு பிற்போக்கு நிலையில் இருப்பதாலும் இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய தேகத்திலுடைய உடல்நலம் சார்ந்த சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும். இதனால் பல்வேறு வகையான உடல்நல பிரச்சனைகளை நீங்கள் தடுக்க முடியும். மீனராசி மக்கள் கண்கள் நீர் அல்லது எரியும் கண்கள், தூக்க கோளாறுகள், கால் வலி அல்லது காயம் தொடர்பான பிரச்சனை சந்திக்க நேரிடும். இது தவிர மாதத்தின் 2ஆம் பாதியில் வயிற்று பிடிப்புகள், செரிமான கோளாறுகள், வாயு தொந்தரவுகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். ஆரோக்கிய இலக்குகளை அடைய இந்த பிரச்சனைகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழல் மீனராசி மக்களுக்கு இருக்கிறது. தகுந்த மருத்துவரை அணுகி தங்களுடைய தேக ஆதாரத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது.
மீனராசி மக்களுடைய காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள் என்று பார்க்கும்பொழுது இந்த மாதத்தின் முதல் பாதையில் சூரியன் 5ஆம் வீட்டில் அமர்வார். இதனால் உங்களுடைய தம்பதிகளுக்கிடையே ஈகோ மோதல்களுக்கு வழிவகுக்கும். உங்கள் தம்பதி அல்லது காதலர் காதலியை விட உங்களை உயர்ந்தவராக காட்டுவது உறவுக்கு சாதகமாக இருக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இதுபோன்ற சூழ்நிலைகளை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் 6ஆம் வீட்டிற்கு செல்வதால் நிலைமைகள் யாவும் சீராகும். ஆகஸ்ட் 22 முதல் புதன் மீண்டும் 5ஆம் வீட்டிற்கு வருகிறார் மற்றும் அவர் பிற்போக்கு நிலையில் பேச்சின் பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்கள் துணையுடனும் ஏதேனும் விரும்பத்தகாத சூழ்நிலை ஏற்படாமல் இருக்க உங்கள் துணையுடன் கவனமாக பேசுங்கள், பணிவாக இருங்கள், அன்பு சார்ந்து செயல்படுங்கள், யாவும் நலமாகும். மீனராசி திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் சற்று பரவணமாக இருக்கும். மாதம் முழுவதும் 7ஆம் வீட்டில் கேது பகவான் இருப்பதால் உறவில் தவறான புரிதல்கள் அல்லது சந்தேகங்களுக்கு ஏற்பட்டு அதற்கு பலியாவதற்கு இதுவே ஒரு காரணமாக இருக்கலாம். இத்தகைய அணுகுமுறை தங்களின் உறவுக்கு பயனுள்ளதாக இருக்காது. இந்த மாதம் முழுவதும் 7ஆவது வீட்டில் தேவகுரு விழாவின் பார்வை இருப்பதால் உங்கள் திருமண உறவு பாதுகாக்கப்படும் மற்றும் ஒருவருக்கொருவர் மரியாதை காட்ட சிறந்த நேரமாக இருக்கும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். இது தங்களின் உறவை காப்பாற்ற உதவும். இருப்பினும் உறவில் எந்தவிதமான சண்டையையும் கருத்து மோதலையும் ஈகோ மோதலையும் தவிர்க்க முயற்சிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். மீனராசி மக்களுடைய குடும்பம் மற்றும் நண்பர்கள் குடும்பத்துக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும். 2ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் 3ஆம் வீட்டில் அமர்கிறார். மீனராசி மக்களின் உடன் பிறந்தவர்களுக்காக பணத்தை நீங்கள் செலவழிப்பீர்கள் மற்றும் 3ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் விழான் இருப்பதால் உடன் பிறப்புகளுடன் சாதாரணமான உறவுகள் ஏற்படும். உடன் பிறந்தவர்களுடைய நலனை பற்றி சிந்திப்பீர்கள். இதனால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் இருப்பீர்கள். 2ஆம் வீட்டில் பிற்போக்கான சனியின் பார்வை பல்வேறு குடும்ப விஷயங்களில் வாக்குவாதங்களை ஏற்படுத்தலாம். இருப்பினும் உங்கள் ஞானத்தாலும் அனுபவ அறிவியாலும் சூழ்நிலையிலிருந்து வெளியேறி நலமாக வெளிவருவீர்கள். இருப்பினும் பாதையில் தனியாக நடக்க முயற்சி செய்யுங்கள். தனியாக நடப்பதை கடைபிடிப்பதன் மூலம் நீங்கள் வீடு மற்றும் குழந்தைகளின் பணிகளில் பங்கேற்க முடியும். 4ஆம் வீட்டில் அதிபதியான புதன் 6ஆம் வீட்டில் அமர்வதால் சில விவாதங்கள் குடும்பத்தில் ஏற்படும். எனவே சந்தேகத்திற்கிடமான சூழ்நிலைகளில் விவாதம் எழும் இடங்களில் மற்றும் நீங்கள் அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். எனவே அமைதியான வழியில் வேலை செய்யுங்கள். ஆகஸ்ட் 22 முதல் பிற்போக்கு நிலையில் இருக்கும் புதனின் செல்வாக்கு வீட்டில் பல்வேறு வகையான சண்டைகளுக்கு வழிவகுக்கும். இருக்கின்ற வேலைகளுக்கு தடங்கல்கள் ஏற்படும். எனவே இதன் கவனமாக இருக்கவும் பெற்றோரின் உடல்நிலை நன்றாக இருக்குமாறு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இருப்பினும் மாதத்தின் 2ஆம் பாதியில் தாய்க்கு நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே உங்கள் தாயின் உடல்நிலையும் தந்தையின் உடல்நிலையும் நன்கு கவனித்துக் கொள்வது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. மீனராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது நல்லதொரு செயலை செய்வதற்கு முன் உங்களை நீங்கள் உணர்ந்து உங்கள் பணத்தை அதிகமாக செலவு செய்யாமல் சேமித்து நலமாக வாழ்வது எப்படி என்று பாருங்கள். உடன் பிறந்தவரானாலும் சரி, நண்பர்களானாலும் சரி, உங்களிடம் பணம் இருப்பதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் திட்டமிட்டு செயல்படுங்கள். உங்களுடைய தாய் தந்தையினுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்களிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே வருகின்ற நேரங்களில் நீங்கள் சுகமாக இருக்க உங்களுடைய சேமிப்பில் பணம் இருக்க வேண்டியது அவசியமாகிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். வியாழனன்று சிவன் கோயில் சென்று தட்சிணாமூர்த்தியை வணங்குவது நல்ல ஒரு பலனை அளிக்கும். செவ்வாய்க்கிழமை அன்று முருகனை வணங்கி அவரது சண்முக கவசத்தை பாராயணம் செய்யுங்கள். குடும்பத்தில் உள்ள அனைவரும் சுகமாகவும் நலமாகவும் வாழ்வார்கள் நம்பலாம். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் முன்னோர்களை மனமூந்து போற்றுவோம். வணக்கம். நன்றி.